நீங்கள் ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டு இருக்கிறீங்களா? வாசுயோகம், குண்டலினி தவம், மந்திர ஜபம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் 7/9/2025 வரக்கூடிய இந்த சந்திர கிரகணங்கிற ஒரு அருமையான நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மந்திரம் ஜபம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது 100 மந்திரம் ஜபம் சொன்னதுக்கான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பை நேராக வச்சு நீங்கள் எந்த சாதனைகளில் ஈடுபடுறீங்களோ நீங்கள் 100 நாட்கள் அந்த சாதனையை பர்ஃபார்ம் பண்ணினதுக்கான பலன், அந்த முன்னேற்றம், அதுக்கான உத்வேகம், மோட்டிவேஷன் எல்லாமே இந்த சந்திர கிரகணத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த சந்திர கிரகணத்தில் நம்ம பண்ண வேண்டியது டூஸ் அண்ட் டோன்ஸை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களோட டின்னர் எல்லாம் 8 மணிக்குள்ளெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட கிச்சனில் எந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் அதை கீழே ஊற்றிட்டு அதை கமுத்தி வச்சுருங்க. அன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாம், சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஒருவேளை தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து துளசி நீங்கள் போட்டு வச்சுட்டு நைட்டு குடிச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தண்ணி குடிக்கிறத கூட தவிர்த்துக்கலாம். சாப்பிட்றது, புது இனிஷியேஷன், புதுசாக ஏதாவது விஷயங்கள் பண்ணுறது இந்த இரவு நேரங்களில் அதெல்லாம் நிறுத்திடலாம். எஸ்பெஷலி கணவன் மனைவி ஒன்று சேர்றது கூட இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதுக்கப்புறம் அன்னைக்கு உட்காந்து எந்த மந்திர ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். சந்திரனுக்கான மந்திரம், சிவபெருமானுக்கான மந்திரம், விஷ்ணுக்கான மந்திரம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான மந்திரங்கள் வேணும்னா உங்களோட ஜோதிடர்கள்கிட்டயே கேட்டு நீங்கள் அதை வாங்கி கூட பிரயோகம் பண்ணலாம். அது மட்டும் தான் முக்கியம்ட்டு இல்லை. இந்த மெயினாக சொல்லக்கூடிய இந்த 4 மந்திரங்கள் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். இந்த கிரகணத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு பதிலாக அதை உபயோகப்படுத்துறது எப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மெடிடேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து எஸ்பெஷலி வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கூரான பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சந்திரன் வந்து மனக்காரகன், அதனால் மனத்தில் சில ஆசிலேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறதுக்கோ சாதனைகள் ஈடுபடுறதுக்கோ பெரியவங்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் ப்ராசஸிங் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் பொருள் வச்சுருக்கீங்களோ அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கோ இல்லைன்னா சிவபெருமான் கோயிலுக்கோ எந்த கோயிலுக்காக இருந்தாலும் போயிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை குடிச்சிட்டு நீங்கள் நல்லா உடலையும் சுத்தப்படுத்திட்டு உள்ளேயும் சுத்தப்படுத்திட்டு உங்களோட காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். மறுபடியும் திரும்பவும் சொல்கிறேன், மெடிடேட்டர், சாதகர்கள், ஆன்மீகத்தில் வேற நிலைக்கு போகணும், வேற பரிணாமத்துக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருமே 7/9/2025 நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்டென்சிவ் மெடிடேஷனுக்கு போகிறதெல்லாம் ஒரு ஆழமான புரிதலையும் உங்கள் மனத்துக்கு சில புதிய பரிமாணங்களை திறந்து விடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு தரும். இந்த சந்திர கிரகணம் கெட்டதோ எதுவும் கிடையாது. நீங்கள் ஓப்பனாக கண்ணில் கூட நீங்கள் சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த சந்திர கிரகணத்தை உபயோகப்படுத்துங்க.